ஆண்டவருடைய நாம் மகிமைப்பட்ட விசேஷமாக இந்த நாட்களிலே ஆவியின் கனிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். போன வாரத்தில் அன்பை குறித்து தியானித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பு. ஹல்லேலூயா. அன்புக்கு கிரேக்க பதம் என்ன சொன்னேன் போன வாரம்? அகாப்பே. ஹல்லேலூயா. அன்பு நம்ம வாழ்க்கையில் வளரணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி சில காரியங்களை தியானித்தோம். அன்பை எத்தனை பேர் பயிற்சி எடுத்தீங்க? போன வாரம் வந்தவங்களாம் கைத்துங்க பார்க்கலாம். போன வாரம் வந்தவங்க. ஹல்லேலூயா. அன்பை வளர்ப்பதற்கு டு கல்டிவேட் லவ் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அதாவது அன்பின் செயல்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ தான் அந்த அன்பு என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் விசேஷமாக சந்தோஷத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷம், ஜாய் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஜாய் இங்கே வாசிங்க அந்த வசனத்தை நம்ம வாசித்து விட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் தான் நம்ம ஆவியின் கனிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். காலையில் இருந்த மாதிரி கொஞ்சம் வைங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 வசனத்தில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பை குறித்து நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக சந்தோஷம். அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் தான் நாம் இந்த உலகத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அடுத்த காரணம் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியின் கனிகள் நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கும் விசேஷமாக பரலோகத்திற்கு நாம் ஆயத்தப்படுவதற்கும் ஆவியின் கனிகள் மிக அவசியமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு அநேகர் வெளியே சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே சந்தோஷம் இருக்குதா? உண்மையான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அருளுகிற அந்த சந்தோஷம் இருக்குதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். people are smiling on the outside but empty on the inside. உள்ளத்திலே ஒரு வெறுமை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்காக ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு சந்தோஷப்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு விளையாட்டுகள், பொழுதுபோக்குகள், இன்னும் so many என்டர்டைன்மெண்ட் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சவன அந்த சந்தோஷம் என்ன இருது? அது போயிருது. டெம்பரரி மொமெண்ட்ரி பிளஷராக தான் அதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சந்தோஷம் என்பது ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், இப்படி பல வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹாப்பினஸ், பிளஷர், ஜாய் அப்படின்லாம். ஹாப்பினஸ் என்பது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹேப்பனிங்ஸ். ஹாப்பினஸ் அப்படின்னா மகிழ்ச்சின்னு வச்சுக்கோமே. ஹாப்பி, ஆர் யூ ஹாப்பி அப்படிங்கிறோம். எஸ் ஐ எம் ஹாப்பி அப்படின்னா ஏதோ உங்களுக்கு இருக்கிறதுனால ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஏதோ சுகமாக இருக்கிறதுனாலையோ, வேலை இருக்குது, வெற்றி இருக்கிறதுனால இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கிறோம். ஹாப்பினஸ் எப்படி வருது? சில இடத்துல ப்ரொமோஷன்ஸ் வரும்பொழுது, வெற்றிகள் வரும்பொழுது, குழந்தை பிறக்கும் பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஹாப்பியாக இருக்கிறோம். ஆனால் அது சாதகமாக இல்லாட்டா ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா ஐ எம் நாட் ஹாப்பி அப்படின்னு, எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுது. பாருங்க, பிளஷர் அப்படின்னா இன்பங்கள், பாவம் தரக்கூட சந்தோஷங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். குடி, வெறிகள், என்னமாக தவறான உறவுகள், பாவத்தின் மூலமாக பாவம் கொடுக்கிற சில சந்தோஷம் இருக்கிறது. அதை குறித்து வேதம் சொல்கிறது அனித்தியமான பாவ சந்தோஷம், டெம்பரரி மொமெண்ட்ரி பிளஷர்ஸ் ஆஃப் சின் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். ஹாப்பினஸ் அப்படி சொன்ன ஹாப்பினஸ் அந்த வார்த்தையே ஹாப்பனிங்ஸ், நடக்கிற சில காரியத்திலிருந்து வருகிறது தான் ஹாப்பினஸ். ஆனால் ஜாய் அப்படிங்கும்போது இந்த சந்தோஷம், அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது சூழ்நிலைகளின் அடிப்படையில் இல்லை. இட் டஸ் நாட் கம் ஃப்ரம் வாட் வி ஹேவ், இட் கம்ஸ் ஃப்ரம் ஹூ வி ஹேவ். நமக்குள்ளாக யார் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. Joy does not depend on happenings. It does not depend on what we have. It comes from who we have. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை குறித்து தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். This is a joy that comes from only from above.
பரத்திலிருந்து வருகிற அந்த சந்தோஷமா இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வருகிற சந்தோஷமா இருக்கிறது. It is not dependent on outward circumstances, nor is it depleted by outward circumstances. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சந்தோஷம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல. It is not dependent on outward circumstances, nor is it depleted by outward circumstance. அப்படின்னா வெளியே நடக்கிற சூழ்நிலைகள் இந்த சந்தோஷத்தை எடுத்து போடவும் முடியாது. ஹல்லேலூயா. வெளியே நடக்கிற காரியங்கள், வெளியே நடக்கிற சம்பவங்கள், நமக்கு சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கவும் முடியாது, சந்தோஷத்தை எடுக்கவும் முடியாது. இது பரத்திலிருந்து மாத்திரம் வருகிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற தேவன் நமக்கு தருகிறது தான் இந்த சந்தோஷம். இன்னைக்கு உலகம் சந்தோஷமான கிறிஸ்தவனை பார்க்க விரும்புது. ஹல்லேலூயா. The world wants to see a joy in a Christian. சந்தோஷத்தை இன்றைக்கு பார்க்க விரும்புகிறது. எல்லாம் கவனிங்க, இந்த கிறிஸ்டியன் ஜாய் நிறைய காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க நோட்ஸ் பேனா இருந்தாதான் மனசுல நிக்கலாட்டு போயிடும். ஒன்னே ஒன்று ஞாபகம் இருக்க, வெளியே போனீங்கன்னா ஜாய் 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 என்னப்பா ஜாய் அப்படின்னு தான் தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்டியன் ஜாய்னா என்ன? ஆங்கிலத்தில் ஒரு டெஃபினேஷன் பாருங்க, அங்கே டிவியில் உங்களுக்கு வரும். கிறிஸ்டியன் ஜாய் அப்படின்னா, நான் அப்புறம் தமிழில் சொல்றேன். கிறிஸ்டியன் ஜாய் இஸ் த இமோஷன் springing from the deep down confidence that God is in perfect control of every circumstance and situation we face, working all things together for His glory and for my good. Christian joy is the emotion springing down, springing from the deep down confidence that God is in perfect control and He is working together all things for my good and for His glory. தமிழ்ல சொல்றேன், நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலையையும் தேவன் தம்முடைய முழுமையான கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்கல. தம்முடைய கட்டுக்குள்ளாக வைத்து அவருடைய மகிமைக்காகவும் என்னுடைய நன்மைக்காகவும் எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற ஆழமான நம்பிக்கையிலிருந்து வெளிப்படுகிற உணர்ச்சி இருக்கு பாருங்க, அதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. என்ன நடக்கட்டும்ப்பா, கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி ஒன்றும் நடக்கல. எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக செய்கிறார், என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக செய்கிறார், நன்மைக்காக செய்கிறார், அவருடைய நாம மகிமைக்காக செய்கிறார் என்கிற அந்த அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த நம்பிக்கையிலிருந்து வெளிப்படுகிற அந்த உணர்ச்சி இருக்கு பாருங்க, அதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. God is in control, perfect control of every situation, and He works everything together for His glory and for my good. அந்த உணர்ச்சி நம்ம வாழ்க்கையில் எப்போ இருந்துச்சுன்னா நம்ம எதை குறித்து கலக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நிறைய நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி ஏதோ போயிருச்சோ, இல்லாவிட்டால் எனது ஆண்டவருக்கு ஞானம் இல்லையோ, ஆண்டவருக்கு வல்லமை இல்லையோ என்று சொல்லி சிலத்தில் நினைக்கும் போது தான் நமக்கு மகிழ்ச்சி, நம்ம சந்தோஷம் போயிருது. அப்போ நல்லா கவனிங்க, திஸ் இஸ் வாட் பிப்ளிக்கல் ஜாய் இஸ் ஆல் அபவுட். கிரேக்க பதம் காரா, காரா அப்படிங்கிற வார்த்தை. அகாப்பே என்றால் அன்பு, காரா அப்படின்னா ஜாய் என்கிற வார்த்தை வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நிறைய காரியம் இன்னைக்கு பார்க்க போறோம் வேகமா. நல்லா கவனிங்க, எதற்காக? தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஜாய்ஃபுல். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஜாய்ஃபுல். மகிழ்ச்சியா இருப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்? சந்தோஷமா இருங்கள். நல்லா கவனிங்க சில காரியம். நம்பர் 1, முதலாவதாக இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையாகவும் இருக்குது. சந்தோஷமா இருங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கலாமா? இருக்க கூட சந்தோஷமா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும். இன்னும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 16ஆம் வசனத்தில், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எப்பொழுதும். இதான் கிரேக்க பைபிள்ல சின்ன வசனம். இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சின்ன வசனமா இருக்க மாதிரி கிரேக்க பைபிள்ல சின்ன, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. பீ ஜாய்ஃபுல் ஆல்வேஸ். பழைய ஏற்பாட்டில்
நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் ஆண்டவர் அங்கே சந்தோஷமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தருடைய சந்தோஷப்படுவாயாக, சந்தோஷ ரிஜாய்ஸ் பிஃபோர் தி லார்ட் என்று அங்க வாசிக்கிறோம். அடுத்ததாக சந்தோஷமா இருந்தா வியாதியே வராது. அல்லேலூயா. பைபிள் எங்க இருக்கு? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல மெடிசின், cheerful heart, joy இருக்கு பாருங்க, அது ஒரு சந்தோஷமா இருக்கிறது, நல்ல ஔஷதமா இருக்குது. முறிந்த ஆவி என்ன செய்யுமா? எலும்புகளை உலர பண்ணும் என்று போடப்படுது. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அது எலும்பெல்லாம் முறிக்கிருமா அப்படியே. அல்லேலூயா. crushed spirit, முறிந்தா எப்பவுமே ஒரு மாதிரி, ஐயோ உலகமே உடஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சோர்ந்து போய் எனது எலும்ப உலர பண்ணும். பொறாமை எலும்ப உருக்குமா. எனது பொறாமை என்ன செய்யுமா? 14:30 வாசிக்கிறோம். அது பொறாமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு போன் கேன்சர் இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்குன்னு அர்த்தம்? போன் கேன்சர். என்வி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? போன் கேன்சர் இருக்குது. அப்படின்னு எலும்பு உருக்கிட்டு இருக்குது. அதை பாருங்க. சரி, ஓகே. இப்போ இங்க என்ன? பெஸ்ட் மெடிசின், பெஸ்ட் மெடிசின். அது மாத்திரமல்ல, நமக்கு பலன் தருகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா 8:10 the joy of the Lord is our strength. The joy of the Lord, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது, மகிழ்ச்சியோட அந்த சந்தோஷங்கிற வார்த்தைங்க இருக்கணும். The joy of the Lord is your strength. அதுதான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பலனா இருக்குது. மாத்திரமல்ல, இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய். அப்ப நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா ஆண்டவர் நம்முடைய வந்த நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றாது போல இருக்குது. சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. the purpose of his coming நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அது நிறைவேற இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இந்த சந்தோஷத்தை குறித்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 15:11. நல்லா கவனிங்க. இதுல 3 காரியங்களை சொல்றேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை சொன்னேன். நல்லா கவனிங்க. இதுல கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் அது எப்படிப்பட்டனா, தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு சந்தோஷம். என்னுடைய சந்தோஷம். அப்போ கிறிஸ்துவின் சந்தோஷம். கிறிஸ்து இந்த உலகத்தில் கவலையா இருந்தாரா? சொல்லுங்க. இயேசு கவலையா இருந்தாரா? இயேசு வருத்தப்பட்டு இருந்தாரா? சந்தோஷமா இருந்தாரா இல்லையா? அதான் சொல்றது, என்னுடைய சந்தோஷம், my joy may be in you. இயேசு தம்முடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். இரண்டாவதாக, இந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னா, நிலைத்திருக்கிற சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு இல்லை, அப்படி இல்லை. It is a remaining or abiding, steadfast ஒரு joy. இது நிலைத்திருக்கிற ஒரு சந்தோஷம். This joy can remain. போயிடாது இந்த சந்தோஷம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்லா கவனிங்க. என்னுடைய சந்தோஷம், நிலைத்திருக்கிற சந்தோஷம். மூணாவது, நிறைவான சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நிறைவான. This joy can be full என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சந்தோஷம், நிலைத்திருக்கிற சந்தோஷம். கிறிஸ்டியன் ஜாய் என்பது ஏதோ சந்தோஷமா சிரிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. எப்படி சிரிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. இப்படி வாய நல்லா சிரிப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் என்னது, சில பிரச்சனை வந்தால் சோர்ந்து போயிடக்கூடாது. இது கான்ஃபிடன்ஸ் இன் காட். ஆண்டவர் மேல் இருக்கிற திடமான ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையிலிருந்து பிறக்கிறது தான் இந்த கிறிஸ்டியன் ஜாய். ஹல்லேலூயா. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம். சிரிக்கிறதுலையோ நகைப்பில் வெளிப்படுத்தலாம், ஆனால் அதுதான் இல்லை உள்ளத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. அவர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துவார். ஆண்டவர் மேல் இருக்கிற the quiet confidence in God,
ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அந்த திடமான நம்பிக்கை இருக்கிறது பாருங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது. சரி, இப்போ இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள பைபிள் நிறைய வழிகளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். மீன்ஸ் நிறைய காரியங்கள் மூலமாக இந்த சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில தக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவைகளை குறித்து தான் முக்கியமாக இன்னைக்கு சிந்திக்க வேண்டும். இந்த இந்த சந்தோஷம் நிறைய சேனல்ஸ் மூலமாக நமக்கு உள்ள வருது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல வருது, ஆனா பல சேனல் மூலமாக வருது. ஹல்லேலூயா. பாருங்க, டேங்க் வாட்டர் டேங்க்ல இருந்தா வருது எல்லாம், ஆனா சேனல் நிறைய பக்கம் போகுது பாருங்க எல்லா இடத்துலயும். கிச்சனுக்கு மட்டும் தண்ணி வந்தா போதுமா? பாத்ரூமுக்கோ கிச்சனுக்கு வருது, பாத்ரூமுக்கு வரல அப்படின்னா பிரச்சனை தான் வீட்டில். அவன் பாருங்க எல்லா இடத்துக்கும் அந்த அப்போ எல்லா இடத்துலையும் பாயன்னு சொன்ன அந்த சேனல் வரும்னா, அத்தனை சேனல் நம்ம வாழ்க்கையில கிளியரா இருக்கணும். அத்தனை மூலமாக இந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நிறைய காரியத்தில் பைபிள் சொல்லுது. முதலாவதாக ஃபவுண்டேஷன் இல்லைன்னா, முக்கியமானது மெயின் சேனல்னா ரட்சிப்பின் மூலமாக வருகிற சந்தோஷம். இட்ஸ் a foundational joy. அதுல இருந்தா there is no greater or deeper joy than the joy of salvation. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மூலமாக தான் ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்கிறோம். salvation, salvation. நிறைய வசனம் இருக்கு, நீங்க எழுதிக்கலாம். அப்போஸ்தலர் 16:33 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வேகமா வாசிங்க, யாராவது ஒருத்தர் எடுக்கிறவங்களாம் வாசிட்டாருங்க. அப்போஸ்தலர் 16:34 அந்த ஜெயிலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த இடத்துல அவன் சந்தோஷத்தோடு he rejoiced having believed, தன் வீட்டார் அனைவரோடும் கூட என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனிடத்திலே மன மகிழ்ச்சியா இருந்தான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நீங்க சங்கீதம் 51:12 தாவீது சொல்கிறான், ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சண்ய சந்தோஷத்தை எனக்கு இந்த ரட்சிப்பில இருக்கிற சந்தோஷம். பாவம் வரும்பொழுது அந்த சந்தோஷம் பெயருது, ஆனால் சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம், the joy of your salvation என்று அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 12:3, ஏசாயா 12:3 நாம் வாசிக்கிறோம், ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து, எங்க இருந்து? ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர். அப்போ ரட்சிப்பிலிருந்து ஊற்றிலிருந்து தான் அந்த மகிழ்ச்சி வருகிறது என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2:1 அங்கே அன்னாள் தன் இரட்சகராகிய தேவனில் களிகூர்ந்தாள் என்று வாசிக்கிறோம். அதே தான் மரியாளை குறித்து சொல்லப்படுதும் அதே காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் என்ன செய்தால்? தன் இரட்சகரில் அவர் களிகூர்ந்தாள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஏசாயா 61:10 வாசிங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. பாருங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில உடுத்திக் கொள்ளும் பொழுது, ரட்சிப்பின் வஸ்திரம், salvation is described here as, being clothed with the garments of joy. அந்த ரட்சிப்பு சந்தோஷம் என்கிற வஸ்திரத்தினால் உடுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு சந்தோஷம். ஏசாயா 35:10 வாசிக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் நித்திய மகிழ்ச்சியோடு வருவார்கள். ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி வருவார்கள். அந்த மீட்பும் மகிழ்ச்சியும் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சல்வேஷன், அந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ எதுல இருந்து வருது? ரட்சிப்பு தான் மெயின் சேனல். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக வேத வசனத்தின் மூலமாக மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. வேத வசனம் தருகிற மகிழ்ச்சி. சில வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. 119 சங்கீதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. 1-2 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 54 வசனத்தை வாசிங்க. 119:54. தங்கள் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. பாருங்க, உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு பாட்டாக சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 92 வசனத்தில்
92ஆம் வசனத்திலே உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே, அப்ப வேதம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. மாத்திரமல்ல 111ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவைகளே என் இருதயத்தின் மனமகிழ்ச்சி என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம். அவைகளே என் இருதயத்தின் மனமகிழ்ச்சி. நிறைய வசனம் இருக்குது. நீங்க 119ஆம் சங்கீதத்திலே 16ஆம் வசனத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 47ஆம் வசனம், 70ஆம் வசனம், 77ஆம் வசனம், 92ஆம் வசனம், 143ஆம் வசனம், நிறைய வசனத்துல மனமகிழ்ச்சி. வசனத்தின் மூலமாக நமக்கு மனமகிழ்ச்சி. அல்லேலூயா, மனமகிழ்ச்சி. இந்த வசனம் சும்மா வசனத்தை கையில வச்சிருக்கனால மனமகிழ்ச்சி வராது. வசனத்தை வாசிக்கிறதுனால மட்டும் மனமகிழ்ச்சி வராது. என்ன செய்யணுமா? வாசிங்க எரேமியா 15:16 வாசிங்க. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும். நல்லா கவனிங்க. உட்கொண்டேன் அப்படின்னா என்ன? உட்கொண்டேன், சாப்பிட்டேன். சாப்பிடும் பொழுது அந்த ஆகாரம் என்ன ஆகுது? நம்ம சரீரத்தோட கலக்குது, அப்படிதானே? ஒரு இன்டர்னலைசேஷன் இருந்து அது நமக்குள்ளாக ஒன்றாக மாறுகிறது. அந்த சாப்பாட்டுடைய சக்தி நமக்குள்ளாக போகிறது. வசனம் நமக்கு உள்ள கலக்கணும். அல்லேலூயா. வசனம் என்ன செய்யணும்? அப்போ இது கேஷுவல் ரீடிங் மூலமா இல்ல, ஃபீடிங் ஆன் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வசனத்தை உட்கொள்ளணும். சாப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தரார். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. அதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொல்கிறான். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு கீதங்களாக இருக்குது. உம்முடைய வசனத்தை மாத்திரம் எனக்கு நீ தராயிட்டா நான் துக்கத்தில் என்னைக்கோ மகிழ்ந்து போயிருப்பேன். அப்போ அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் வசனத்தின் மூலமா என்ன பண்றாரு? ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். A joyless Christian is often word neglecting Christian. நிறைய இடத்துல சந்தோஷம் இல்லைன்னா முதல்ல ஒன்று அவன் வாழ்க்கையில் ரட்சிப்பில் பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது சரியா வேதத்தை வாசிக்காம இருக்கிறாங்க, தியானிக்காம இருக்கிறாங்க. வசனத்தினுடைய ஒரு அந்த பற்று அவங்க வாழ்க்கையில இல்லை. அதனால தான் ஏதோ என்னது சந்தோஷத்தில் பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் எப்படியா சொல்றாரு, if there is no joy there is a leak in your Christianity அப்படின்னு. சந்தோஷம் இல்லைன்னா எங்கேயோ அவங்க ஒழுகிட்டு இருக்குது, ஒழுக்கல் இருக்குது. அதை அடைக்கணும், சரியா அடைக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில என்னது சில காரியங்கள் ஒழுகி போய் விட்டுறக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை சரியாக செய்ய வேண்டும். ஓகே, பாருங்க, இந்த வசனத்தில் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. when scripture loses its sweetness, joy begins to fade. இந்த வசனத்தின் மேல நமக்கு இனிமையும் இன்பமும் குறைஞ்சிச்சுன்னா மகிழ்ச்சியும் குறைஞ்சிரும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. மூன்றாவதாக ஆவியானவர் மூலமாக சந்தோஷம். ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க. ஆவியானவருக்கு சந்தோஷத்தோடு ஒப்பிட்டு நிறைய பேர் இருக்குது. ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் இருக்குதா? உற்சாகமான ஆவியனை தாங்க செய்தீர். உற்சாகம். ஓகே, நான் 2 வார்த்தை சொல்றேன். அவர் பேரு ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ஆனந்த தைலம். ஆனந்த தைலம். என்ன தைலம்? ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். அவன் பாருங்க, ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன? ஆனந்த தைலம். ஆனந்த தைலம். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆனந்த தைலத்தினால், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் என்று நாம் வாசிக்கிறோம். எஸ்ஐ 61ஆம் அதிகாரத்தில் தான் அது இருக்கிறது. அங்க பார்க்கிறோம் ஆனந்த தைலம். 61:3 வாசிக்கிறோம். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், துயரத்திற்கு பதிலாக என்று தான் வாசிக்கிறோம். இன்னொரு வேற சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னொரு வார்த்தை பேரின்ப நதி. பேரின்ப நதி என்னது? எங்க இருக்கு தெரியுமா? சங்கீதம் 36:8 பாருங்க. 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. பேரின்ப நதியினால், ரிவர் ஆஃப் ஜாய், ரிவர் ஆஃப் ஜாய், ஆயில் ஆஃப் ஜாய், ரிவர் ஆஃப் ஜாய். ஹல்லேலூயா.
இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர். ரிவர்ஸ் ஆஃப் ஜாய், ரிவர்ஸ். பாருங்க, பேரின்ப நதி. பரிசுத்த ஆவியானவர் பேரின்ப நதியாக நமக்கு. ஹல்லேலூயா. பேரின்பம், இன்பம் இல்லை, இது பேரின்பம். உலகம் சில இன்பங்கள் தற்காலிக இன்பம் தரலாம், ஆனால் அந்த பேரின்பம் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது, ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இந்த பேரின்ப நதியினால் நம்மை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். பணமோ வெற்றியோ இந்த உலகத்தின் காரியங்களோ நமக்கு தற்காலிகமாக சில நேரத்தில் சில மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனால் it cannot produce lasting joy. நிரந்தரமான, நித்தியமான, நிலைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார். உபத்திரவத்தின் நேரத்திலும் அந்த சந்தோஷம் நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா. உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும், தாங்கும்படி செய்யும். அந்த சஸ்டைன் பண்ணும் நமக்கு. ஹல்லேலூயா. பாடுகள் பிரச்சனை நேரத்தில், in times of suffering, loss and pain, the spirit of God sustains this joy. இந்த 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 மகிழ்ச்சியை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்குள்ளாக அதை நிலைநாட்டுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, என்னலாம், நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். ரோமர் 14:17 வாசிக்கிறோம். ரோமர் 14:17, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், joy in the Holy Spirit. இந்த ஆவியானவர் நமக்கு இந்த சந்தோஷத்தை தரார். ஹல்லேலூயா. நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது, ஆவியை அவித்து போட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த பேரின்ப நதி நமக்குள்ளாக பாய்ந்து வருவதற்கு இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பேரின்ப நதி, எல்லாம் சொல்லுங்க, பேரின்ப நதி. ஹல்லேலூயா. ஆனந்த தைலம், ஆனந்த தைலம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலும் அங்கே எபிரேய ஆக்கியோன் அந்த வார்த்தையை சொல்றார், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். அப்ப முதல்ல என்ன சொன்னேன், ரெட்ஷிப், சால்வேஷன். ரெண்டாவது ஸ்கிரிப்சர்ஸ், வேத வசனம். மூன்றாவதாக ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானவர் என்று பார்க்கிறோம். நான்காவதாக ஜெபத்தின் மூலமாக சந்தோஷம். ஜெபத்தில் சப்ளிகேஷன். வசந்த வாசிங்க, யோவான் 14:24 வாசிங்க. யோவான் 14:24, 16:24 வேகமா வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம், கேளுங்கப்பா, சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப answered prayer, பாருங்க, answered prayer certainly brings joy. அது மாத்திரமல்ல, prayer itself, ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பொழுதே, வேதத்திலே 16ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். அவரை சொல்லுங்க பார்க்கலாம், பரிபூர்ண ஆனந்தம். in your presence there is fullness of joy. in your presence there is fullness of joy. ஆண்டவருடைய சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷம். 11ஆம் வசனம் நினைக்கிறேன், 16-11 வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த 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 என்னது சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னா, இட் லிஃப்ட்ஸ் த burden. நம்முடைய பாரத்தெல்லாம் தூக்கி போட்டுருது. ஹல்லேலூயா. கவலைகளை நீக்கி போட்டுருது. தேவ சித்தத்தோடு நம்ம இணைக்கிறது. prayer lifts the burden, quiets our anxieties and aligns our heart with God's will. ஆண்டவருடைய சித்தத்தோடு ஜெபம் நம்ம இணைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அந்த பாரங்கள் நீங்கி சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். ஜெபமே சந்தோஷத்தை தரு. நீங்க பைபிளை வாசிக்கும் பொழுது ஏசாயா 56:7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெப வீட்டிலே உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேங்கிறார். ஜெப பிரசன்னத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் மகிழ பண்ணுவாராம். ஹல்லேலூயா. 56:7 பாருங்க, I will make them joyful in my house of prayer. 7 வசனத்தில் பாருங்க, ஜெப வீட்டிலே. அப்ப ஜெப பிரசன்ன, ஜெபத்திலே மகிழ்ச்சி ஆண்டவர் தர, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்காத கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. A praying Christian may still face difficulties but will not be joyless.
ஜெபிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா மகிழ்ச்சி இல்லாம இருக்காது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி இல்லாம இருக்காது. ஓகே, அப்போ ஜெபத்தின் மூலமாக அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். ஐந்தாவதாக ஆத்தும ஆதாயத்தின் மூலமாக சந்தோஷம். soul winning. There is joy in bringing people to the Lord. Hallelujah. evangelism மூலமாக, ஆத்தும ஆதாயத்தின் மூலமாக, ஊழியம் செய்வதன் மூலமாக ஆண்டவர் அதுல ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எல்லாரும் பெறணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் ஊழியம் பண்றோம், சில ஆத்தும ஆதாயம் செய்றோம், எல்லாரும் அந்த ஆத்தும ஆதாயம் என்கிற அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. 126 சங்கீதத்தில் 126 சங்கீதம் 5-6 வசனங்கள்ல போட்டிருக்குது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். 6 வசனம், அழுது கொண்டு போகிறான். பாருங்க, இது ஆத்தும ஆதாயத்தை குறித்து, விதைக்கிறதை குறித்து. விதைக்கும் போது கஷ்டமா இருக்கும், ஆனா அறுக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எவனா அறுக்கும், ஐயோ அறுக்கிறனே, வந்துருச்சு அறுவடை வந்துருச்சு, கல்வான அறுவடையின் சந்தோஷம். ஹல்லேலூயா. நீங்க அதை குறித்து நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட பேசினேன், ஞாபகம் இருக்குது. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த அறுப்பிலே மகிழ்கிறது போல மகிழ்ச்சி ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஹார்வெஸ்ட் ஜாய், சோல் வின்னிங். சோல் வின்னிங்ல பல பல கோணத்துல சந்தோஷம் ஏற்படுதான். ஒன்று, ரட்சிக்கப்படுற ஆத்மாவுக்கு சந்தோஷம், அப்படிதானே? ரட்சிக்கப்படுற ஆத்மா சந்தோஷப்பட மாட்டாதா? அந்த ஜெயிலில் சந்தோஷப்பட்டானா, சகேயு சந்தோஷப்பட்டானா, அப்புறம் கந்தாகே மந்திரி சந்தோஷப்பட்டானா, எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன சந்தோஷப்பட்டார்கள் இருக்கு. அப்போ ரட்சிக்கப்படுறவர்களுக்கு சந்தோஷம், ஆத்மாதாயத்தில் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறவர்களுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. பைபிளை வாசித்தீங்கன்னா இங்க பாருங்க, இது ஆத்ம ஆதாயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அறுவடையை சந்தோஷமா எடுத்து கொண்டு வரான். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு வர மெய்ப்பர் சந்தோஷத்தோட தூக்கிட்டு வரான். ஹல்லேலூயா. அப்போ எனது ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களுக்கு சந்தோஷம். மூணாவது யாருக்கு சந்தோஷம்? பரலோகத்தில் சந்தோஷம். ஹல்லேலூயா. heaven rejoices. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பாருங்க, ஒரு ஆத்ம ஆதாயத்தில் மல்டி டைமென்ஷனல் ஜாய் உண்டாகுது. ரட்சிக்கப்படுறவங்க சந்தோஷப்படுறான், ரட்சிக்கப்பட நடத்துகிறவங்க சந்தோஷப்படுறாங்க, பரலோகமோ சந்தோஷப்படுது, தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. இப்படி பாருங்க, ஆத்ம ஆதாயம் சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நீங்க அப்போஸ்தலர் லூக்கால வாசிக்கும் போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம், அந்த சீஷர்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை பாருங்களேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும், எப்படி 70 பேர் அனுப்புனாரு, இல்ல 50 பேர் தான் சந்தோஷத்தை வந்தா, 20 பேர் துக்கம் வந்தான்னு போட்டிருக்கா? 70 பேர் அனுப்புறாரு, 2 பேர் அனுப்புறாரு. அங்க ஆண்டவர் அவங்க மூலமா கிரியை செய்யறாரு. அவங்களுக்கு சந்தோஷம் பாருங்க. ஆண்டவரை பிசாசு கீழ்ப்படியுது, ஆத்மா ரட்சிக்கப்படுறாங்க, சந்தோஷத்தோட திரும்பி வந்து என்று சொல்லப்பட்டுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இது சந்தோஷம் இருக்குப்பா, ஆனா எல்லாத்துக்கும் மேல பரலோகத்தில் உங்க பேர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சந்தோஷத்தை உங்களுக்கு தரும். ஹல்லேலூயா என்று ஆண்டவர் அங்கே சொல்ற பார்க்க என்ன சொல்ல வரேன்னா, they all returned with joy. சந்தோஷத்தோடு வராங்க. ஆண்டவரே உமக்காக நாங்க ஊழியம் செஞ்சோம். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்துக்கு இன்னைக்கு போனவங்க அல்லே சொல்லுங்க. சந்தோஷோட வந்தீங்களா, இல்லாட்டே எப்பா திட்டி விட்டான்னு ஆண்டவரே உமக்காக ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ரிட்டர்னிங் வித் ஜாய். 4 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்தோம், ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடுவாரு, நம்மளால ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. நடந்திருக்கோம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் சந்தோஷம் தரார். ஹல்லேலூயா. சைக்கிள் மீச்சிருக்கோம், பெட்ரோல் போட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் நித்தியத்தில் பல நினைவுண்டு உண்டா இல்லையா? போவாதங்களுக்கு சரி, சந்தோஷம், ஜாய் ஆஃப் சோல் வின்னிங். அடுத்ததாக டைம் ஆயிட்டு இருக்குது. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் சந்தோஷம். ஹல்லேலூயா. saints fellowship of the saints. ஐக்கியத்திலே பாருங்க, there is joy in community, fellowship, communal joy. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றாரு,
நான் ஆலயத்துக்கு எப்படி போவேன்? ரெண்டு இடத்துல வாசிப்போம். 42ஆம் சங்கீதம் எடுங்களேன். 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து, பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவனே. அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு களிப்போடும் துதியோடும் சத்தத்தோடும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சந்தோஷத்தோட என்ன பண்ணுவேன்? ஆலயத்துக்கு போயிட்டு வருவனே அப்படின்னு சொல்றாரு. 122ஆம் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா 122ஆம் சங்கீதம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்ற பொழுது சந்தோஷம். ஹல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் சந்தோஷமுமாயிருக்கிறது, நன்மையாயிருக்கிறது என்றெல்லாம் வாசிக்கிறோம். பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்து நிறைய இடத்துல வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:4 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:4. 2 தீமோத்தேயு 1:4. என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, அங்கே இதுக்கு முந்தின வசனம் நினைக்கிறேன். அதாவது நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களை உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்துல உன்னை காண. பாருங்க, 4 பேர் விசுவாசிகள் சந்தோஷம் வரம் காணும் போது ஒரு சந்தோஷம் வருது. ஹல்லேலூயா. தனியா வீட்டுக்குள்ளேயே கடந்தா சந்தோஷம் இருக்குமா? ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. 4 பேரை பார்க்கணும், அதுல சந்தோஷம். பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலே ஆண்டவர் சந்தோஷத்தை தராரு. ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷம். அங்க சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, பிரதருக்கு காய்ச்சல்னாலும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, வாங்க போவோம் ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு. பாருங்க, ஆலயத்துக்கு போகணுங்கிறதுல மகிழ்ச்சி. வீட்டில் இருக்கலாம். ஹல்லேலூயா. காலையில் ரொம்ப பலவீனமா இருக்கு, சாயங்காலம் வந்துருவோம் பாஸ்டர் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இல்லையா காலையில் தான் போலி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். ஆலயம் ஐக்கியம், 4 பேரை பார்த்துட்டு வரதில்லை என்னது நமக்கு சந்தோஷம் இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்ட என்னமாக 1 யோவான் 2 யோவான் 12 வாசிங்க. 2 யோவான் 12. 2 யோவான் 12 வசனம். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று. உங்களுடைய சந்தோஷம் 2 பேர் சந்திக்கும் போது அல்ல சந்தோஷம், முகமுகமா போன்ல பேசுறதோட சந்திக்கிறதுல என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ the fellowship brings joy என்று பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது கொடுக்கிறதுல சந்தோஷம். ஷேரிங், கிவிங். ஹல்லேலூயா. joy is also found in giving and sharing. கொடுக்கிறதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதாக பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அப்படின்னா மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். கொடுப்பதே மகிழ்ச்சி. It is more blessed to give than to receive என்று பார்க்கிறோம். சுயநலமா வாழ்கிற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்காது. வாழ்க்கையில ஒரு பயத்தம், நடுக்கம், கவலை எல்லாம் இருப்பான். ஆனா சுயநலம் இல்லாம இருந்தா மகிழ்ச்சி ஆண்டவர் தரார். ஹல்லேலூயா. செல்ஃப்லெஸ் லிவிங், கிவிங். இந்த மக்கதோனியரை குறித்து நம்ம வாசிக்கிறோம்ல, அவங்க கொடுத்தல் எப்படி போட்டிருக்கு வாசிங்களா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8:2 வாசிங்க. 8:2. எப்படியா? மிகுந்த உபத்திரவமா சோதிக்கப்படியில் மிகுந்த உபத்திரவம், எக்ஸ்ட்ரீம், சிவியர் ட்ரையல். அது மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் ப்ராவர்ட்டி, பயங்கரமான தரித்திரம். ஆனால் இவைகள் மத்தியிலே என்னது பாருங்க, ஒரு பக்கம் மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், இன்னொரு பக்கம் பரிபூர்ண சந்தோஷமா மிகுந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், ஆனா ஒரு பக்கம் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் போடல, உதாரத்துவமாய் கொடுத்தாருன்னு போடல, மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். அந்த சந்தோஷம் அதுல இருக்குது. ஹல்லேலூயா. கொடுக்கிறதுல, கிவிங். பாருங்க, ஆண்டவர் எல்லா விதத்திலும் இந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். நீங்க 2 கொரிந்தியர் 7-8 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பல இடங்கள்ல சந்தோஷமா இருக்கிறேன். 4ஆம் வசனத்தில் 7:4 வாசித்தீங்கன்னா
சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றார். பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். 7ஆம் வசனத்தில் அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். சந்தோஷம் பாருங்க. 2 கொரிந்தியர்ல பவுல் எவ்வளவோ உபத்திரவத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கிறார். 4 பேர் பயங்கரமா பேசுறான் அவரை பற்றி. தனக்கு டிஃபென்ஸ் பண்ணும்போது தான் நிறைய எழுதுறார். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த வார்த்தையில அண்டர்லைன் பண்ணுங்களேன். சந்தோஷம் எங்க இருக்கு? முதல்ல என்ன சொன்னேன்? 4ஆம் வசனத்தில் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாரு. 7ஆம் வசனத்தில் அதிகமாக சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாரு. 9ஆம் வசனத்தில் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றாரு. 13ஆம் வசனத்தில் சந்தோஷப்பட்டோம்னு சொல்றாரு. 16ஆம் வசனத்தில் சந்தோஷப்படுகிறோம்ங்கிறாரு. ஹல்லேலூயா. வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சந்தோஷப்பட்டோம், சந்தோஷப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் எப்பக்கத்தில் அந்த பாருங்க 5ஆம் வசனத்தில் நாங்கள் மக்கோதைய நாட்டில் வந்த பொழுது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்தில் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்கள், உள்ளே என்னது? பயம். புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயம். ஆனாலும் சொல்றாரு இந்த அதிகாரத்தில் 5 முறை சொல்றாரு, I am joyful. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. எப்படி முடியும்? அந்த டெஃபினிஷனை சொன்ன பாருங்க. கர்த்தர் அங்க சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் இஸ் இன் பெர்ஃபெக்ட் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நன்மைக்கு எதுவாக தான் செய்வாரு என்கிற அந்த நிச்சயத்தின் மூலமாக வருகிற அந்த காரியத்தை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். சரி, கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் என்ன பாயிண்ட் இருக்கு? ஆனால் இதில் அந்த மீன்ஸில் அடுத்துல கீழ்ப்படிதல் நிமித்தமாக, சரண்டர் அண்ட் ஒபீடியன்ஸ். வாசிங்களேன் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. யோவான் 15:10-11. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அடுத்த வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இதை சொன்னேன். என்ன சொன்னேன்? keep my commandments ன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளை, வசனத்தை கைக்கொண்டு பாருங்க, ஆண்டவர் கைக்கொள்ள வேண்டும், நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த சரண்டர் லைஃப்ல ஆண்டவர் சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்றதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா என்று ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சந்தோஷத்தை தராரு. ஓகே, பாருங்க, பல வழிகளிலே இதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிற சேனல்ஸ், எல்லா பகுதி மூலமாக ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமாதாயத்தின் மூலமாக, கொடுப்பதன் மூலமாக, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவர் பல விதத்திலே நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். கிறிஸ்டியன் ஜாய் இஸ் நாட் ஆக்சிடென்டல். இது ஏதோ அப்படியே ஆக்சிடென்ட்டா நமக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு இல்லை. இட் இஸ் கல்டிவேட்டட். இட் இஸ் a சாய்ஸ். ரிஜாய்ஸ் அப்படின்னு பவுல் சொல்றார். ரிஜாய்சிங் இஸ் a சாய்ஸ். நான் சந்தோஷமா இருக்கலாம், இல்லை நான் அழுதுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அழுதுட்டு இருக்கலாம். கவலையாக தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் கவலையாக இருக்கலாம், ஆனால் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. ரிஜாய்சிங் இஸ் a சாய்ஸ். இட் should be cultivated. எப்படின்னா through all this God ordained means, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இப்படி பல விதங்களிலே அவரோ அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதன் மூலமாக, வேதத்தை தியானிப்பதன் மூலமாக, என்னமாக ஆவியானவரால் நிரப்பப்படுவதன் மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக, ஆத்ம ஆதாயம் செய்வதன் மூலமாக, ஆலயத்துக்கு வருவதன் மூலமாக, கொடுப்பதன் மூலமாக, கீழ்ப்படிவதன் மூலமாக, இது நம்ம வாழ்க்கையில் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் பெருகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷம் நமக்குள்ளாக பொங்கிட்டே இருக்கணும். பாட்டு பாடுறோம்ல, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம். ஹல்லேலூயா. பொங்கி 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 வழியுதே. வழிதா? பொங்கலோட முடிஞ்சிடக்கூடாது. பொங்கி பொங்கி என்ன பண்ணா? சந்தோஷம் வரணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஜாய் இன் தி மிஸ்ட் ஆஃப் ட்ரையல்ஸ். பாருங்க, உபத்திரவத்தின் மத்தியிலும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் உபத்திரவத்தின் மத்தியில், இன் ஸ்பைட் ஆஃப் சஃபரிங், இன் ஸ்பைட் ஆஃப் பெயின். யாக்கோபு 1:2 வாசிங்க. யாக்கோபு 1:2.
யாக்கோபு 1:2 வாசிங்க வேகமா. பலவிதமான சோதனை அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். count it, consider it all joy when you fall into various trials அப்படின்னு போட்டிருக்கு. பவுலும் சீலாவும் பாருங்க 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16:25 உபத்திரவம், வேதனை, அடி, தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்குது. அவங்க கர்த்தரை துதிச்சு பாடினாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:41 வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5:41 அவர்கள் வாசிக்கிறோம், அவமானப்பட்டதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய், பாருங்க அவமானம் ஆனா சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு பாருங்க எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம், தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷ நிமித்தமாக சிலுவையை அவமானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரா? சகித்தார் என்று போட்டிருக்கோம். சந்தோஷத்தின் பொருட்டு. My situation may be painful, but my God is faithful. Hallelujah. My situation is painful now, but God is faithful. Hallelujah. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு எந்த சோதனை நமக்கு நேரிடவில்லை. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தப்பித்துக் கொள்வதற்குரிய போக்கை நமக்காக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13 நான் வாசிக்கிறோம். இந்த சந்தோஷம் நமக்கு பலனை தருது. ஹல்லேலூயா. The joy of the Lord is our strength. எதுக்கெல்லாம் பலன் தருதுன்னா, ஹல்லேலூயா, பாடுகளை சகிக்க பலன் தருகிறது, சோதனைகளை எதிர்க்க பலன் தருகிறது, ஆண்டவருக்கு சேவை செய்ய பலன் தருகிறது, நம்பிக்கையோடு இருப்பதற்கு பலன் தருகிறது. சந்தோஷம் இல்லாத கிறிஸ்தவ என்ன வாழ்க்கையில் நடக்குதுன்னா, ஈஸியாக அஃபண்ட் ஆயிடுவாங்க. A joyless Christian becomes easily offended. சின்ன காரியம் இருந்தாலும் அவங்களுக்குள்ளாக அவங்கள மாதிரி என்னது அஃபண்ட் ஆயிடுவாங்க, கவலை ஆயிடுவாங்க, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவின் சந்தோஷத்தை உடையவர்கள் ஈஸியாக அஃபண்ட் ஆக மாட்டாங்க. அல்லேலூயா. ஒன்றும் என்ன அசைக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, joyless Christian becomes spiritually weak. அது மாத்திரம் இல்லை, it becomes a poor witness. சாட்சியாக நம்ம இருக்க முடியாது. We will be poor witness. இந்த வருஷத்திலே நம்ம சாட்சியாக இருக்கணும்னா நமக்கு சந்தோஷம் வேணும். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். A joyful believer becomes a testimony without words. வார்த்தையில் இல்லாமே சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல சாட்சியாக மாற முடியும். ஒரு சில காரியங்கள், the killers of joy. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, வேகமாக முடிக்கிறோம். பாருங்க, பிசாசுக்கு இந்த சந்தோஷத்துடைய மதிப்பு தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு நல்லா தெரியும். பிசாசு திருடவனும் கொல்லவும் அழிக்கவும் என்ன பண்றானா? வர்றான். It steals. இப்போ திருட வீட்டுக்கு வந்தா விலை உயர்ந்த திருட்டு போவானா, இல்லாட்டி ஏதாவது கிழிஞ்ச செருப்பு எடுத்துட்டு போவானா, இல்லாட்டி ஏதாவது கிடைக்கிற எடுத்துட்டு போவோம்ப்பா, ஏதோ பேப்பர் கிடக்குது, ஏதோ கிடக்குது, குச்சி கிடக்குது, அதை எடுத்துட்டு போவான். அதெல்லாம் தான் விட்டுட்டு போயிடுவான். ஆனால் விலை என்ன இருக்குது? விலை உயர்ந்தது. பாருங்க, ஜாய் இஸ் சம்திங் வேல்யூபிள், ப்ரெஷியஸ். பிசாசு அது நம்ம எடுக்க விரும்புகிறான். அதுக்கு நம்ம என்ன எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கெடுக்குது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாவதாக பாவம் வரும்பொழுது சந்தோஷம் போயிடுது. அல்லேலூயா. சந்தோஷத்தை நாம் இழக்கிறோம். வேதத்தில் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் இந்த பாவங்களை என்ன பண்ணணும்? சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை நம்ம உதறி தள்ளணும். அல்லேலூயா. பாவத்தை தள்ளிவிட்டால் தான் சந்தோஷம் வாழ்க்கையில் வரும். பாவத்தோடு ஜாய் அண்ட் சின் cannot coexist. ரெண்டும் ஒரே இடத்துல என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அதே போல பாரம் கவலை இருக்கக்கூடாது. கவலை பாரம் அங்கே போட்டு பாருங்க, லே aside every weight. கவலையும் என்னது? சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்காது. கவலை என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? தள்ளி போடணும். அல்லது கர்த்தர் மேலே வச்சிடணும். அது சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவருடைய விசாரிக்கிறபடி அவன் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். மனுஷனுடைய கவலை அவன் இருதயத்தை என்ன பண்ணுமா? ஒடுக்கும் என்று போடுறது. நீதிமொழிகள் 12:25 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12:25. அப்போ ஒடுக்க நம்ம விட்டுறக்கூடாது. அது மாத்திரம் ஏற்கனவே சொன்னேன், மற்றவர்களோட ஒப்பிடுதல், பொறாமை, அதெல்லாம் எலும்புருக்கி. என்னது எலும்புருக்கி? நீதிமொழிகள் 14:30 வாசிக்கிறோம். கம்பேரிசன், என்வி, பொறாமப்படுறது, இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தை திருடிடும். நான் சிறப்பானவன். ஹல்லேலூயா. தேவன் என்னை சிறப்பான விதத்தில் படைச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு என்னை படைச்சிருக்கிறாரு, விசேஷமானவனாக படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அறிவு இருக்கணும். ஹல்லேலூயா.
கர்த்தர், நீங்க யூ ஆர் யூனிக். இந்த உலகத்தில் நீங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். நாம மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுவதற்காக இல்லை, பொறாமைகள் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தால் அந்த மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஓகே, பாருங்க, பல விதத்தில் அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம அந்த ஜாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தேவன் எப்படி சொல்றாரு, ரிஜாய்ஸ் டெலிபரேட்லி. என்ன பண்ணுமா, சந்தோஷமா தான் இருப்பேன்பா அப்படின்னு என்ன பண்ண முடிவெடுத்து தீர்மானம். டெலிபரேட்னா என்ன, சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படிங்கிற எனது ஒரு இந்த சாய்ஸ் இருக்கு பாருங்க. பவுல் தான் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எங்க இருந்து சொல்றாரு, எங்க இருந்து சொல்றாரு, ஜெயிலு சூழ்நிலை எப்படி இருக்கும் ஜெயிலில்? நம்ம ஊர் ஜெயில் மாதிரி இருக்காது. சில நம்ம ஊரில் ஜெயிலுக்கு போகணும் விரும்புகிறான், அங்கேயாவது நம்ம ஊரில் சாப்பாடு கிடைக்கும், நல்லா தூங்கலாம், ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஊரில் இல்லை, டஞ்சன் மாதிரி இருக்கும். பவுலுடைய இடம்லாம் தேவர் ராட் இன்ஃபெஸ்டட் டஞ்சன் அப்படிங்கிறான். எலி ஓடுமா, நாற்று எடுக்குமா, சரியா பராமரிப்பெல்லாம் இருக்காது, அவ்வளோ மோசமான இருட்டா இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் அங்கே இருந்திருக்கு. பாருங்க, அந்த அதுல இருந்த நிருபங்கள் எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பாருங்க, அந்த அந்த டெலிபரேட் சாய்ஸ் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு. அது மாத்திரமல்ல, எப்பவும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஏனோ ப்ராக்டிஸ் தேங்க்ஸ் கிவிங். 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கிறோம்ல, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அந்த பாருங்க, அந்த வசனத்தில் 3 காரியம் பவுல் தொடர்ந்து எழுதுறாரு. ஆல்வேஸ் 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 அப்படின்னு. 1 தெசலோனிக்கர் எப்பொழுதும் இடைவிடாமல் எல்லாவற்றிலேயும் அப்படின்னா ஆல்வேஸ் ரிஜாய்ஸ், ஆல்வேஸ் ப்ரே, ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் இன் எவ்ரிதிங் வித்வுட் சீசிங். இடைவிடாமல் பாருங்க எப்படி எழுதுறாரு பாருங்க பவுலுங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கப்பா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்லப்பா. இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் சொல்லுங்க, இருப்பேன். இல்லாட்ட காசு தான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு கூட எல்லாம் சாதகமாக எல்லா நேரத்தையும் இருக்காது வாழ்க்கையில், ஆனாலும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. பவுல் நமக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வேன். இது பவுல் நமக்கு எழுதியிருக்கிறாரு. நீங்களும் மறுபடியும் யாருக்கா சொல்லக்கூடாது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க என்ன சொல்லணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன் சொல்லுங்க. யாருக்கோ இல்லை, இடைவிடாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன், செய்வேன், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன். அவன் பாருங்க, இப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த சாய்ஸ் டெலிபரேட்டாக எடுக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மாத்திரமல்ல, சர்வ் அதர்ஸ் ஜாய்ஃபுல்லி. மற்றவர்களை என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியோட ஊழியம் செய்யுங்க, சர்வ் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்க. அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு பறக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த ஜாய் ஆஃப் சர்விங் இருக்கு பாருங்க, அந்த ஜாய் ஆஃப் சர்விங். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. நான் போய் ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் மாத்திரமல்ல, ஆலயத்தில் ஊழியங்கள், மற்றவர்களுக்கு ஊழியங்கள், தேவையுள்ள மக்களுக்கு ஊழியங்கள், the joy of serving. இந்த மதர் தெரேசா போன்ற எத்தனையோ தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் இந்தியாவில் அவங்களுக்கு ஆண்டவர் அந்த சர்விங்கில் கொடுத்த ஜாயை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ கடினமான நேரத்திலும் சூழ்நிலையிலும் they were joyfully serving. பாருங்க, இதெல்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணும்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சரி பாருங்க, நான் முதல்ல ஒரு டெஃபினிஷன் சொன்னேன்ல, அது போடுங்க. அந்த டெஃபினிஷனுக்கு ஏற்ற ஒரு வசனத்தையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கிறிஸ்டியன் ஜாய் இஸ் தி எமோஷன் ஸ்ப்ரிங்கிங் ஃப்ரம் தி டீப் டவுன் கான்ஃபிடன்ஸ் that God is in perfect control of every circumstance and situation we face, working all things together for His glory and my good. அதான் என்னுடைய நன்மைக்காக, தேவநாம மகிமைக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார், எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்கிற அந்த ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை, ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பாருங்க, ஒரு மனுஷன் புலம்பிட்டு இருந்தான் பழைய ஏற்பாட்டில், தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி மனுஷன்ட்டே பேசல, அவன் பேசுனதெல்லாம் கர்த்தர்ட்ட பேசுன மட்டும்தான். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? கரெக்ட்.
மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் மனிதர்கிட்ட பேசுறாங்க, ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கி மனுஷன்கிட்ட பேசுறாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி மனுஷன்கிட்டே பேசல. he was only talking with God. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தான் பேசுறாரு, ஆண்டவர்கிட்ட பதில் வாங்குறாரு. மக்களுக்காக பாருங்க, he was addressing God. ஆண்டவரை மாத்திரம் பார்த்து பேசுறாரு, கேட்கிறார் ஏகப்பட்ட கேள்வி. ஏன் ஆண்டவர் எப்படி நடக்கும், கொடுமை அநியாயம் போரா இதெல்லாம் நடக்குதே, சும்மா இருக்கிறீரே, எப்படி என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியும்? பாருங்க, ஆபகுக் புஸ்தகத்தை எடுங்க, ஆபகுக் புஸ்தகத்தை எடுங்களேன். ஆபகுக் பாருங்க, கர்த்தாவை எது வரைக்கும் கர்த்தர்கிட்ட தான் பேசுறாரு. எது வரைக்கும் கூப்பிடுவேன், எது வரைக்கும் இப்படி இருப்பீரு, அமைதியா இருக்கிறீரே, தீவினை, கொள்ளை, கொடுமை, வழக்கு, வாதை, அங்கே என்னது நியாயம் இல்லை, நீதிமான் துன்பப்படுத்தப்படுகிறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே. என்ன ஆண்டவரே எப்படி? ஆண்டவர் பதில் சொல்றாரு, அது அவனுக்கு புரியல. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் புறஜாதி மூலமா தண்டிப்பேன், பாபிலோனில் வச்சு தண்டிப்பேன், அவனுக்கு இன்னும் மண்டையை பிச்சுக்கிறான். ஆண்டவரே என்ன சொல்றது புரிய மாட்டேங்குது. அப்புறம் முதல் அதிகாரம் ஃபுல்லா அவனுக்கு ஒன்றும் புரியல, மண்டையை பிச்சுட்டு இருக்கிறான். ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் பதில் சொல்றாரு. நல்லா முதல் அதிகாரத்தை பதில் சொல்றாரு, ரெண்டாவது என்ன தெளிவாக சொல்றாரு. எப்பா இதெல்லாம் உனக்கு புரியாது, என்னது உனக்கு தேவை விசுவாசம் மட்டும்தான். என்னது விசுவாசத்தினால் நீதிமான் விசுவாசி. என்ன விசுவாசி? எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிற மட்டும் விசுவாசி. அல்லேலூயா. உன் நடக்கிறதெல்லாம் சில புரியாது உனக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, யூதர்கள் பாவம் பண்றாங்க, பயங்கரமா துன்ப பண்றாங்க, ஆண்டவரே ஒன்றும் அவங்களை கண்டிக்காம இருக்கிறீரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அக்கிரமக்காரனை, கொடிய அக்கிரமக்காரனை வச்சு தண்டிப்பேன் அப்படிங்கிறாரு. பாவியை படுபாவை வச்சு தண்டிப்புங்கிறாரு. என்ன ஆண்டவர்? பாவிய பாபிலோனை வச்சு. என்ன ஆண்டவர், அவனை இப்படி மோசமானவனாச்சு, அவனுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு முடிவு வைப்பேன். என் ஜனங்களை தண்டிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவர்களுக்கு நித்தியமான ஐயோ 5 முறை ஐயோ, அவங்களுக்கு ஐயோ தான் அவங்களுக்கு. ஆனால் என்னுடைய ஜனங்களுக்கு அவங்கள ஸ்புடமிடுகிறேன். அவங்க என்ன பண்றேன்? ஐ எம் ரிஃபைனிங் தம். அவங்க என்ன பண்றேன்? சுத்திகரிக்கிறேன், புடமிடுகிறேன். ஆனால் அவனுக்கு வருகிற தண்டனையோ நியாய தீர்ப்பின் தண்டனையா மாறும். ஹல்லேலூயா. ஜட்ஜ்மெண்டா இருக்கும். அப்படின்னு 5 முறை சொல்றாரு. அப்புறம் நீ என்ன செய்யணும்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இருக்குது, எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் சரியாக நடக்கும். குறித்த காலத்திற்கு உனக்கு தேவை விசுவாசம். என்ன தேவை? விசுவாசம். அப்போ அப்பாயிண்டட் டைமு, ஹாவ் ஃபெய்த்து. கடைசி என்ன முடிக்கிறாருன்னா, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்படின்னா இன்னொரு வார்த்தை, அவர் காட் இஸ் ஆன் த த்ரோன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். he controls, he reigns, he is sovereign. அவர் கண்ட்ரோல் அவர்ல இருக்குது. heaven rules. இதுல பார்த்தோம்ல தானியேல் புத்தகத்தில், பரலோகம் ஆளுகை செய்கிறது. ஆண்டவர் கண்ணு காணாம இல்லை. அப்போ எல்லாம் பதில் தந்தவொடனே ஆபகு திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியா துதிச்சு முடிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்போ புரிஞ்சு போச்சு, நீங்க அங்கதான் இருக்கிறீங்க. எனக்கு விசுவாசம் மட்டும் எப்படின்னா, the deep down confidence. எல்லாம் சொல்லுங்க, deep down confidence in perfect God is in perfect control. ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை என்ன செய்துனா, 17-18 சொல்ற மாதிரி, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலம் உண்டாகும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று, தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல், இதான் சாய்ஸ். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சியை தருவார்னு சொல்ல, மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. I will rejoice. I will rejoice in the Lord. I will rejoice. ரெண்டாவது போறாரு, I will be joyful in God my Savior. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will be. அப்படினா, this is a choice that he had made. அவர் எடுத்த ஒரு தீர்மானம். ஆண்டவரே, நீ தந்த பதிலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் நடந்தது. குறித்த காலத்திலே நடக்க வேண்டிய நடந்தது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அது பவுல் தன்னுடைய நிருபங்களில் 3 முறை எழுதுறாரு. ரோமர் நிருபத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர்ல வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்கிறோம். 3 வித்தியாசமான கோணங்களிலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். the just shall live by faith. ஹல்லேலூயா. விசுவாசம். ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், ஞானம் உள்ளவர், ஏற்ற காலத்தில் எல்லாம் செய்கிறவர்.
என்கிற அந்த விசுவாசம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். faith in God's timing, faith in God's wisdom, faith in God's power, faith in God's sovereignty. அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது I will rejoice. ஹalleluya. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, I will rejoice. ஹalleluya. I will be joyful என்று அங்கே சொல்லுகிறார். அதை முடிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்க. this is how we have to cultivate the joy in Christian life. அப்படி இருந்தா many people will be attracted to the kingdom. Hallelujah. நம்ம வாழ்க்கையிலே பாருங்க, know that God is in perfect control of everything. He will work together everything for you, your good and for his glory. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்ற, வால்டர் கிராடாக் என்கிறவர் சொல்றாரு, take a saint and put him in any condition. ஒரு பரிசுத்தவானை எடுத்து எந்த சூழ்நிலையும் போடு, நெருப்புல போடு, சுடுதண்ணில போடு, இறங்க போடு, சிறைச்சாலையில போடு, எங்கேயும் போடு, மேட்டில போடு, பள்ளத்தாக்குல போடு, put him in any condition. He knows how to rejoice in the Lord. He knows how to rejoice in the Lord. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். Take a saint and put him in any condition and he knows how to rejoice in the Lord. Hallelujah. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக. Hallelujah. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட போவீங்க? பிரசங்க கேட்டேன், ஆனா என்ன என் வாழ்க்கை பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. yet I rejoice. பாருங்க அந்த வார்த்தை yet. நான் கர்த்தருக்குள் இல்லாமல் போனாலும் yet இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று ஒரு பாடலோடு என்ன பண்றாரு அவர் முடிக்கிறத பார்க்கிறோம். இந்த ஆபகுக்குள்ள எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க. டவுட்ல ஆரம்பிச்சு ஷவுட்ல முடியுது. ஹல்லேலூயா. க்ளூம்ல ஆரம்பிச்சு க்ளோரியில முடியுது. பெர்ப்ளெக்சிட்டில ஆரம்பிச்சு பிரைஸ்ல முடியுது. ஒரியில ஆரம்பிச்சு வொர்ஷிப்ல முடியுது. ட்ரையல்ல ஆரம்பிச்சு ட்ரையம்ஃப்ல முடியுது. ஹல்லேலூயா. இதான் ஆபகுக்கு 3 அதிகாரம் தான். ஆனா சந்தேகத்தில் ஆரம்பிச்சு துதியில முடியுது. க்ளூம் ஒரு இருள் மாதிரி இருக்கிற சொல்ல ஆரம்பிச்சு மகிமையில முடியுது. கவலையில ஆரம்பிச்சு ஆராதனையில முடியுது. உபத்திரவத்தில் ஆரம்பிச்சு வெற்றியில முடியுது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற சந்தோஷம். எல்லாம் எழுப்பமா. ஹல்லேலூயா.